ஸோ லெட்ஸ் டீகோட் inoperative EPF அக்கௌண்ட்ஸ். ஸோ inoperative EPF அக்கௌண்ட்ஸு எப்படி நம்ம பார்த்துக்கலாம், பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ரிட்டையர்டு பிஃபோர் ஏஜ் 55, 55 வயசுக்கு முன்னாடி நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா யுவர் இபிஎஃப் வில் ஏர்ன் இன்ட்ரெஸ்ட் டில் ஏஜ் 58. ஸோ 58 வயசு வரைக்கும் உங்களுடைய இபிஎஃப் வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஏர்ன் பண்ணும். தென் இட் பிகம்ஸ் inoperative அண்ட் ஸ்டாப் ஏர்னிங் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் என்னது, அது inoperative அக்கௌண்ட்டாக மாறும். அப்போது இன்ட்ரெஸ்ட்டு வர்றது ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா, இது ஒன்று ஃபஸ்ட்டு கேட்டகரி. அடுத்து ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னா ரிட்டையர்டு ஆன் ஆர் ஆஃப்டர் ஏஜ் 55. சரிங்களா, யுவர் இபிஎஃப் வில் ஏர்ன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years ஃப்ரம் தி டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ஸோ நீங்கள் ரிட்டையர்டான டேட்டில் இருந்து 3 வருஷத்துக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் inoperative அண்டு ஸ்டாப்ஸ் ஏர்னிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை inoperative அக்கௌண்ட்டாக மாதிரி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் பண்ணது ஸ்டாப் ஆகும். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.